இது மகிமை நேரம். மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து தீர்மானத்தில் நிலைத்திரு என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்திலே யாக்கோபு அவன் எடுத்த தீர்மானம், அதை குறித்து நாம் தியானித்தோம். இன்றைய நாளிலே தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட அவன் தீர்மானம், அவன் பெற்றுக்கொண்ட மேன்மையான காரியத்தை குறித்து நாம் தியானிக்கலாம். இந்த தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய செயல்கள் நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரிந்ததே. இங்கே நேபுகாத் நேச்சார் சில வாலிபர்களை அடிமையாக கொண்டு வருகிறார். இங்கே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால், தானியேல் 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்க, அவங்க துறை மக்களிலும் யாதொரு மாசு இல்லாதவர்களும் அழகானவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையிலே சேவிக்க திறமை உள்ளவர்களாயிருந்த வாலிபர்கள். இவர்கள் எப்படிப்பட்ட காரியத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்டு வந்தார்கள் என்றால், அவருடைய கல்தையருடைய பாஷையை அவை எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இங்கே ராஜாவுடைய போஜனத்திலே அவர் ஒரு பங்கு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். மூன்றாவதாக 3 வருடம் கழித்து ராஜா சமூகத்திலே வந்து நிறுத்த வேண்டும். இப்படிப்பட்ட அந்த வாலிபர்களிலே ஸ்பெஷலானவர்களே ராஜா தேர்ந்தெடுத்து தன்னுடைய ராஜ்யத்துக்காக அவர்கள் எல்லா காரியத்திற்கும் ராஜா அவர்களை முன்வைப்பார் என்ற ஒரு காரணத்துக்காக தானியேல் அவனோடு சில வாலிபர்கள் அங்கே எடுத்துக்கொள்ளப்படுகிறாங்க. தானியேல் எடுத்த தீர்மானம், நம்ம எல்லாருக்கும் அறிந்த ஒன்று, அவன் இருதயத்திலே இந்த ராஜ போஜனம் தீட்டுப்படுத்தக்கூடாது என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். பிரதானிகளை அழைத்து அவன் சொல்கிறான், நான் இந்த ராஜா போஜனம் என்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்பதற்கு சில மரக்கறிகளை எனக்கு தருங்கள் என்று சொல்லி அவன் சொல்கிறான். இங்கே தானியேல் எடுத்ததற்கு இங்கே ராஜாவுக்கு சமூகத்திற்கு இது தெரிந்தால் சிறை சேதம் பண்ணிவிடுவார்கள். ஸோ இதனால் நான் 10 நாட்கள் மட்டும் உங்களை சோதித்து பார்க்க. 10 நாட்கள்லே இங்கே நீங்கள் இங்கே சோதித்து பார்க்கும்போது இங்கே தானியேல் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் ஸ்பெஷலாக டிஃப்ரெண்ட்டாக அவங்க முகங்கள் வித்தியாசமாக இருக்கிறது. இதை கண்டு இந்த பிரதானிகள் உடனடியாக சொல்லிவிட்டார்கள் தானியேலுக்கு அந்த இருதய தீர்மானத்தை. அங்கே அவன் தீர்மானத்தை எடுத்தான், அதிலே நிலைத்திருக்கிறான். வேதாகமத்திலும் இதயத்தை தீட்டுப்படுத்த பல காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தருகிற மார்க்கு 7:20 மனுஷனை தீட்டுப்படுத்தவே மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து வருகிறது. அவை என்ன என்றால், பொல்லாத சிந்தனைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் கொலைபாதகங்களும் களவுகளும் பொருளாசைகளும் துஷ்டத்தனங்களும் கபடும் காம விகாரமும் வன்கண்ணும் துஷ்ணமும் பெருமையும் மதிக்கேடும் புறப்பட்டு வந்து பொல்லாங்கானவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும். நம்மளுடைய வாழ்க்கையிலே நம் இருதயத்தை தீட்டுப்படுத்தும் சில காரியங்கள் இருக்கிறது. இதை தானியேல் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறான். அந்த விக்கிரகத்திற்கு படைத்த அந்த உணவை நான் சாப்பிட மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டான். இருதயத்திலே அவன் எடுத்த தீர்மானத்தின்படியே அவன் 3 வருடத்திற்கு பிறகு ராஜா சமூகத்திலே கொண்டு செல்லப்படுகிறான். இங்கே அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்களாம், 10 மடங்கு சாமர்த்தியர்களாக இருக்கிறார்கள். ராஜாவும் கூட இந்த தானியேலை அவனுடைய நண்பர்களையும் அழைத்து தன்னுடைய ராஜ்யபாரத்திலே முதல் பகுதியிலே வைக்கிறார். 2வது, இந்த தானியேல் இன்னொரு காரியத்திலே அவன் வைராக்கியமாக தீர்மானம் எடுக்கிறான். 3 வேளை அவன் ஜெபம், அவனுடைய ஜெபம் அந்த தேசம் முழுவதும் தெரிந்திருக்கிறது. அதனாலே தான் ஒரு தீர்மானத்தை அங்கே வைக்கிறார்கள். ஜெபிக்கிற இந்த சூழ்நிலையை கூட அவன் உறுதியாக எந்த சூழ்நிலையும் மாற்றவில்லை. அவன் என்ன செய்கிறான், தானியேல் அவன் 6:10 தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டிற்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணி திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான்.
இதன் மூலமாக அவன் சிங்க கெபியிலே போடப்படுகிறான். இங்கே தானியேல் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் முழுமையாக 3 வேளை அந்த ஜெபத்தை விடவே இல்லை. அவன் ராஜா வந்து கேட்கிறார், உன்னை தப்புவித்தாரா, அந்த சிங்கத்தின் வாயிலிருந்து உன் தேவன் தப்புவித்தாரா என்று சொல்கிற அளவுக்கு அவன் தீர்மானத்திலே உறுதியாக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அவனுடைய நண்பர்களும் ராஜா வைத்த அந்த பொற்சிலையை வணங்காதபடி உறுதியாக இருக்கிறார்கள். தேவன் தப்புவிக்கவில்லை என்றாலும் கூட, அதிலே ஆண்டவர் என்னை தப்புவிக்கவில்லை என்றாலும் நாங்கள் அதில் வணங்க மாட்டோன்று உறுதியாக நிற்கிறார்கள். தானியேலும் அவனுடைய நண்பர்களும் தன்னுடைய எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தார்கள். தன்னுடைய மேன்மையான காரியத்தை அவர்கள் பெற்றாங்க. தரியுன் காலத்திலும் அவங்க கோரேசின் காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு காரணம் அவனுடைய தீர்மானம். ராஜாவே சொல்கிற அளவுக்கு, இந்த இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்று சொல்கிற அளவுக்கு இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே ஒரு ஆண்டவர் அற்புத சொப்பனத்தை தரிசனத்தை சொல்வதற்கு ஏற்ற வரங்களை கூட பெற்றிருந்தான். இன்றைய நாளிலும் கூட இந்த தானியேலுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்த தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் அற்புதம். அவன் அடிமைத்தனத்தான் இருந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை பற்றி கொண்டான். இந்த நாளிலும் கூட தானியேல் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக இருந்தது போல நாமும் ஒரு தீர்மானத்திலே உறுதியாக இருப்போம். எந்த தேவனும் இல்லை, அவர் தப்பிக்கவில்லை, இந்த பிரச்சனையில் என்னை தப்பிக்கவில்லை, இந்த பிரச்சனையிலேருந்து மீள முடியவில்லை, இந்த பிரச்சனையிலேருந்து எந்த ஒரு விடுதலை இல்லை என்ற போதிலும் இந்த தானியேல் என்னுடைய நண்பர்கள் உறுதியாக இருந்தது போல நம்மளுடைய இந்த வருடத்திலும் எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்வைத்து நாம் உறுதியாக ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவருக்காக வாழ்வோமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, இந்த வேளையிலையும் கூட தானியேல் அவனுடைய நண்பர்களும் தான் எடுத்த தீர்மானத்திலே உறுதியாக நின்றது போல எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க கிருபை தாங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளோடு பிரச்சனையோடு இருக்கலாம், சூழ்நிலைகள் மாறுதலாக இருக்கலாம். ஆண்டவர் என்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு நல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து அதை எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்த நீங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன், தாழ்த்துக்கிற உண்மையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.